السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரியது. அல்லாஹ்வின் கருணையும் அன்பும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக ஒரு சமுதாயத்தினுடைய அங்கத்தார் அனைத்து பேரும் அந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்ளாதவரை அந்த சமுதாயம் ஒருபோதும் தலை நிமிர்ந்து வாழ இயலாது. அதற்காக சமுதாயத்தினுடைய ஒவ்வொருவரும் சமுதாயத்திற்காக வேண்டி உழைப்பவர்களாக, அதன் மீது நல்லெண்ணம் கொள்வராக, அதனுடைய முன்னேற்றத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லும்போது சொல்லுவான், உங்களுக்கு சிறந்த சமுதாயம் என்கிற அடைமொழியை நான் தருகிறேன். ஏன்? நீங்கள் சமுதாயத்தினுடைய அனைத்து மக்களும் நல்லவற்றை செய்பவர்களாக, அல்லவற்றை விலக்கி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தீமைகளிலிருந்து விலகி வாழ்பவர்களாக மாறி நல்லதோர் சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் விளங்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு நான் சிறந்த சமுதாயம் என்கிற அடைமொழியை தருகிறேன் என்று அல்லாஹ் திருமுறையில் சொல்லி காட்டுகிறான். நன்மை ஏவுதல் என்று சொன்னால் நமக்கு தெரியும், நல்ல விஷயங்களை, மார்க்கத்தில் அறியப்பட்டிருக்கிற விஷயங்களை எடுத்துச் சொல்வது. தீமையை தடுப்பது என்று சொல்லுகிற போது தீமையாக நம் கண்களுக்கு தெரிவது என்ன? விபச்சாரம் நம்முடைய கண்ணுக்கு தீமையாக தெரிகிறது, மது அருந்துவது தீமையாக தெரிகிறது, கொலை செய்வது தீமையாக தெரிகிறது. இவை மட்டும்தான் தீமையா? வேறு தீமைகள் இல்லையா என்று கேட்டால், தீமைகளுடைய இனத்தில் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் தீமைதான். அவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று தான் அல்லாஹ் சொல்லுகிறானே தவிர, தீமை என்று ஒரு சிலவற்றை மட்டும் நீங்கள் வைத்துக் கொண்டு அவற்றை மட்டும் தடுப்பதுதான் ஒரு சிறந்த சமுதாயத்துடைய இலக்கணம் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு சிறந்த சமுதாயத்துடைய இலக்கணம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தனி மனித வாழ்க்கை சம்பந்தப்பட்ட தீமைகளாக இருந்தாலும், ஒரு குடும்பத்தினுடைய தீமையாக இருந்தாலும், ஒரு சமூகத்துடைய தீமையாக இருந்தாலும், தீமைகள் என்று அறியப்பட்டிருக்கிற அத்தனையும் சுட்டிக்காட்டி அவற்றிலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய அக்கறையும் எண்ணமும் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அந்த வகையிலே பார்க்கிற போது, அரசியல் என்று வருகிற போது மக்களை எல்லாம் தங்களுடைய குடிகளாக ஆக்கிக் கொண்டு அவர்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதையெல்லாம் செய்துவிட முடியாது. தப்பும் தவறுமாக தீமைகள் மலிந்திருக்கக்கூடிய நிலையிலே மக்களை சுரண்டி வாழ்பவர்களாக ஒரு ஆட்சியாளர் இருந்துவிட்டால் நாம் பார்த்துவிட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்ப மக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள் என்ன தப்பு செய்தாலும் பேசாமல் இருந்து விட வேண்டும் என்று சொல்லி மார்க்க சொல்லல, சுட்டிக்காட்டு என்று சொல்லுகிறது. சுட்டிக்காட்டு அதுவும் தீமையை தடுத்தலில் அடங்கும். தீமையை தடுத்தல்தான் என்று நபிகள் நாயகம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்வதாக என்று சொன்னால், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை இங்கு குறிப்பிட்டு காட்டினால் பொருத்தமாக இருக்கும். நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எனக்கு முன்னால் அல்லாஹ் அனுப்பிய ஒவ்வொரு தூதருக்கும், இறை தூதருக்கும் சிறப்பு உதவியாளர்கள் சிலரும், நண்பர்கள் சிலரும் இருந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும், எனக்கு முன்னால் அனுப்பிய ஒவ்வொரு நபிக்கும் சிறப்பு உதவியாளர்களையும் சிறந்த தோழர்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்திருக்கிறான். பின்னர் என்ன ஆயிற்று? ஒரு காலம் முடியும். ஒரு காலம் கழிகிற போது அதற்கு பின்னால் சில பேர் வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சும்ம இன்னஹா தக்லுஃபு மின் பாதி முஹலுஃபுன். அதற்கு பிறகு சிறப்பு உதவியாளர்கள் இல்லை, நல்ல தோழர்கள் இல்லை, சிலர் உருவாகுவார்கள். ஒவ்வொரு நபிக்கு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு முடிஞ்ச பிறகு அந்த நபியினுடைய தோழர்களுடைய மறைவுக்கு பிறகு தோன்றக்கூடிய சிலர் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், யகூலுன மா லா யஃபஅலூன், அவர்கள் செய்யாதவற்றை மக்களிடத்திலே சொல்லுவார்கள். வயஃபஅலூன மா லா யுமருன், அவர்களுக்கு என்ன பணிக்கப்பட்டதோ, எதை அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதோ அவற்றையெல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செய்யாதவற்றை சொல்லுவார்கள், என்ன செய்ய சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கிறதோ அவற்றை எல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார். அதை செய்ய விட்டு போட்டு உத்தரவிடாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா, விதத்தான விஷயங்கள் இருந்தா அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். இல்லாத விஷயங்களைத்தான், உத்தரவில்லாத விஷயங்களைத்தான் அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொல்லி போட்டு நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய சமுதாயத்தில் வருவாங்க. என்னுடைய தோழர்களுடைய காலத்துக்கு பிறகு, அந்த உன்னதமான சிறந்த சமுதாயத்துக்கு பிறகு சிலர் வருவார்கள். அவர்களும் இப்படித்தான் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? செய்யாதவற்றை சொல்லுவார்கள், உத்தரவிடப்படாதவற்றை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இனங்காட்டி போட்டு சொல்றாங்க. சரி, என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடாதவற்றை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய, அல்லாஹ் உத்தரவிடாத விஷயங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய, தாங்களே எதை அங்க செய்ய மாட்டார்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசி தெரியக்கூடிய அந்த சிலர் தோன்றுகிற போது என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹும் முஃமினூன், அவர்களை கரத்தால் தடுப்பதற்கு வலிமை இருப்பவர்கள் அவன்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர், மூமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. செய்யாதவற்றை சொல்பவர்கள், உத்தரவிடப்படாதவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள், அதாவது தான் தோன்றிகளாக வாழக்கூடியவர்கள் தோன்றுகிற காலம் வருகிற போது யார் அவர்களை கரத்தால் தடுப்பார்களோ அவர்கள் மூமினுன், அவன் மூமின், அவன் இறை நம்பிக்கையாளன். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, கரத்தால் தடுங்க. ஒமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி, யார் அவர்களை தம் நாவால் தடுப்பாரோ, கையால தடுக்கிறதுக்கு வக்கு இல்ல, வழி இல்ல, என்ன செய்யறார்? நாவால தடுக்கிறாரோ மூமினுன், அவர் மூமின், அவர் இறை நம்பிக்கையாளர். அதுக்கு பிறகு சொல்லி காட்டுறாங்க, ஒமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி, இல்ல நாவாலையும் சொல்றதுக்கு திராணி இல்லையா, உள்ளத்தால் குமைந்து உள்ளத்தால் குமுறி தன்னுடைய வெறுப்பை வைத்துக் கொண்டு அது அந்த விஷயத்திலிருந்து விலகி உள்ளத்தால் போராடி கொண்டிருப்பார் என்று சொன்னால் மூமினுன், அவரும் இறை நம்பிக்கையாளர். வலைஸ வராஅதாலிக மின் ஈமானின் ஹப்பத்து ஹர்தல், இதற்கு பிறகு கடுகளவு கூட ஈமான் என்பது கிடையாது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய 80வது ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம் தமிழாக்கம். என்ன சொல்றாங்க? நபி தோழர்களுடைய காலத்துக்கு பிறகு, அவர்கள் எல்லாம் சென்ற பிறகு வரக்கூடிய சமுதாயத்தில் யாரும் எப்படி இருப்பாங்க என்று கேட்டா, அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லி திரிவார்கள், இறைவனுடைய உத்தரவில்லாத காரியத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட கூட்டம் தோன்றுகிற போது, தான் தோன்றிகள் தோன்றுகிற போது நீங்கள் போராட வேண்டும். நபிகள் நாயகம் உத்தரவிடுகிறார்கள். எந்த வழிமுறைகளில்? 3 நிலைகளில் அவர்களிடத்தில் நீங்கள் போராட வேண்டும். கரத்தால் அவர்களை தடுத்து நேர்வழிக்கு கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வாருங்கள். கரத்தால் தடுக்க இயலவில்லை என்று சொன்னால் நாவால் தடுக்க இயலுமா? அதை செய்யுங்கள். அதுவும் செய்யாவிட்டால் மனதுக்குள்ளே குமிறிக் கொண்டிருங்கள், போராடிக் கொண்டே இருங்கள். ஏன்? ஒரு கட்டத்தில் அது புரட்சியாக வெடிக்கும். மனதில் கூட ஒரு வெறுக்காவிட்டால், அது குறித்து தீமை என்று எண்ணாவிட்டால், அது குறித்து தவறு என்கிற சிந்தனையை உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்காவிட்டால் என்றைக்கு திருந்துவான்? அவனும் திருந்த மாட்டான், சமுதாயம் நாசமா போயிடும். அப்ப இப்படிப்பட்ட சிந்தனை கொஞ்சம் உண்மை கரத்தால் தடுக்கிறது அல்லது நாவால தடுக்கிறது, அதுவும் இல்லாட்டி மனசுக்குள்ளியாவது வெறுத்து எழுதி குமைந்து கொண்டிருப்பது, குமுறிக் கொண்டிருப்பது, ஒரு காலகட்டத்தில் அது உறவு ஈமான்ல கொஞ்சம் இருக்கிறதுனாலதான் அது குமுறுது, இல்லாட்டி குமுறாது, உள்ள எனது இதயம் குமுறாது. அப்ப அந்த குமுறிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை கூட ஈமான். அதுக்கு பின்னாடி ஜீரோ, ஈமான் எவனுக்கு கிடையாது. தவறுகள் செய்யக்கூடியவர்களை பார்த்து விட்டு என்ன சொல்றாங்க? முஸ்லிமா கண்டுக்காதப்பா, அவன் படிக்க போறான், நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்லது நடந்தா போதும், அப்படியா சொல்லுது மார்க்கம்? அப்ப தாங்கள் செய்யாதவற்றை சொல்வது, இறைவனுடைய உத்தரவில்லாத விஷயங்களை மார்க்க செய்து கொண்டிருப்பது, இதன் மூலமெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு தலை நிமிர்வு ஏற்படாது.
ஒரு சமுதாயம் தலையினது உயர்ந்து வாழ இயலாது. மார்க்கம் அது உயிர், மற்றதெல்லாம் அப்புறம் தான். மார்க்கம் தான் முதல்ல முக்கியம், அப்புறம் சமுதாயம், சமுதாயத்துடைய உயர்வு வளர்ச்சி எல்லாம் ரெண்டாவது கட்டம். உன்னுடைய மறுமை தான் உனக்கு முக்கியம். வலல்லாஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. இந்த உலக வாழ்க்கையோட மறுமைதான் உனக்கு முக்கியம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். அவன் பாவம் செய்யறவனை பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044225215226. தப்பு செய்யறனுக்கு கூட போறது. அப்ப சமுதாய அக்கறை என்பது என்னங்க? சமுதாய அக்கறை தீமையை அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை தடுப்பதற்கு பெயர் தான் சமுதாய அக்கறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் 3 வழியை காட்டுறாங்க. 1வது வழி என்ன? கரத்தால் தடுப்பது. உனக்கு வலிமை இருக்குது, அல்லாஹ் பலத்தை கொடுத்திருக்கிறானா? ஒருத்தர் தப்பு செய்யறான், ஒரு நலிந்தவனை நசுக்குகிறானா, ஒரு பாவப்பட்ட மனிதனை அவன் பாதிப்புக்கு உள்ளாக்குகிறானா? உன்னால் கரத்தால் தடுக்க இயலுமா? உனக்கு அந்த உரிமை இருக்கிறதா? தடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. அரபுகள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. சாதாரணமா அவன் இனவெறி பிடிச்சவன். அவன் என்ன சொல்லுவான்னு சொல்லுமா? உன்னுடைய சகோதரனாக இருந்தா, உன் சகோதரனா இருந்தா அவன் அநியாயம் பண்ணாலும் உதவு, அநீதிக்கு உள்ளானாலும் உதவுன்னு சொல்லுவான் அரபு. அரபுடைய சாதாரண வழக்கம். அவன் சகோதரனா, உன்னுடைய இனமா, அவன் அநியாயக்காரனா இருந்தாலும் உறவு, அநீதிக்கு இழைக்கப்பட்டாலும் அநீதிக்கு உள்ளானாலும் உறவு என்று சொல்லக்கூடிய வழக்கம் அரபுகள்கிட்ட இருந்துச்சு. நபி அவர்களும் இதே வார்த்தையை ஒரு தடவை சொல்லிட்டாங்க. எப்படி சொன்னாங்க? உன்சுர் அகாக லாலிமன் அவ் மதுலுமன், உன் சகோதரன் அவன் அநீதி இழைப்பவனாக இருந்தாலும் அல்லது அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு நீ உதவி செய் என்று சொன்ன போது சஹாபாக்களுக்கு டவுட் வந்துருச்சு. என்னது அறியாமை காலத்து மக்கள் பேசிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவன் தான் அப்படி சொல்லுவான். உன் சகோதரனா இருந்தா அநியாயம் செஞ்சாத உறவு, அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டாலும் சொல்றாங்க. இனவெறியினுடைய வார்த்தை அது. சஹாபி எழுந்திருக்கிறார். ஒரு சஹாபி எழுந்து கேட்க, அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு புரிகிறது, அநீதிக்கு உள்ளான ஒருவனுக்கு உதவுதல் என்று சொன்னால் எல்லாருக்கும் புரிகிற விஷயம். பாதிக்கப்பட்டவனுக்கு பக்கபலனாக நிற்பது என்பது அனைவரும் அறிந்திருக்கிற பட்டவர்த்தனமான விஷயம். ஆனால் அநியாயம் செய்பவனுக்கு உதவுவது என்பது எங்களுக்கு புரியவில்லை. அது எப்படி அநியாயம் பண்றான் ஒருத்தன், அக்கிரமம் பண்றான் ஒருத்தன், அவனுக்கு எப்படி உதவ முடியும்? இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில், ஈமானுடைய அடிப்படையில் இது எப்படி அநியாயக்காரனுக்கு உதவ முடியும் கேட்டார் சஹாபி. நபி தோழர் கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அவனுக்கு நீ உதவி செஞ்சுதான் தீரணும். அக்கிரமம் பண்றானா, தப்பு பண்றானா, பாதிப்புக்குள்ளாக்குறானா, அவனுக்கு உதவி செய்யணும். எப்படி உதவி செய்யணும்? நபிகள் நாயகம் வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறாங்க. அவன் தவறு செய்கிற போது அவன் கரத்தை பிடித்து அவனை தடு. அப்ப தடுத்துட்டீங்கன்னா அந்த தப்பை செய்யாம போயிடுவான். தப்பை செய்யாம போயிட்டா பாவியாக ஆக மாட்டான். பாவியாக ஆகாட்டி நரகத்துக்கு போக மாட்டான். நரகத்துக்கு போகாட்டி நீ அவனுக்கு நரகத்துக்கு போகாம உதவி செஞ்ச அந்த நன்மை உனக்கு கிடைச்சு போயிடுமா இல்லையா? அப்ப ஒருத்தனை தவறு செய்கிற போது, குற்றம் இழைக்கிற போது
அவனுடைய கரத்தை பிடித்து தடுப்பதும் அவனுக்கு நீ செய்கிற உதவிதான் என்ற ஒரு புதிய ஒரு வியாக்கியானத்தை விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு வைத்தார்கள், இந்த சமுதாயத்துக்கு வைத்தார்கள். அதனால் கரத்தால் தடுப்பது ஈமானுடைய நிலை. ஏன் ஏப்பாய் அவனும் பாவியாகணும், ஏப்பா அவனும் குற்றவாளியாக ஆகணும். நாம அதான் நினைக்கிறோம். சில பேர் நினைச்சாங்க ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. 3 சீட்டு கிடைச்சி எடுத்து ஆட்சிக்கு போயிடணும், பதவியில் போய் உட்கார்ந்து நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், வேணாப்பா இவங்க நரகத்துக்கு போக வேணாம், இவங்க நரகத்துக்கு போக கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை எடுத்து ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்த போதே பாதி நரகத்தை விலைக்கு வாங்கினவங்க. அப்ப பெரிய பொறுப்புக்கு போய் உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா இன்னும் நினைச்சுவாங்க நரகவாசிகளாக ஆறுக்கு நிறைய சூழ்நிலை இருக்குது, வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவங்களை பத்தி ஏற்கனவே நமக்கு தெரியும். அப்போ நாம என்ன நினைக்கணும், இவங்க நரகத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னா இவங்களை தடுக்கணும், இவங்க ஜெயிக்க விடாம ஆக்கணும். அப்ப இந்த மாதிரி பண்றக்கூடிய வேலை என்னன்னு சொன்னா, ஒரு அநியாயக்காரன் அக்கிரமம் இழைக்கக்கூடியவன், அவன் அக்கிரமம் இழைப்பான் என்பது தெரிந்திருக்கிற நிலையில் அவனை தடுப்பது இருக்கிறதே, அவன் தீமைக்கு துணை போகாமல் அவனை எதிர்த்து நின்று தடுத்து அவனை பாவத்திலிருந்து தடுப்பது இருக்கிறதே, பாவம் செய்கிற வாய்ப்பிலிருந்து தடுக்கிறதே, அந்த வேலையை நாம் செய்வதும் சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கிற அக்கறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நினைக்க கூடாது, ஒரு 3 பேர் நம்ம எம்எல்ஏவா இருந்தா, சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா, சமுதாயத்தில் தலையில கிரீடம் வச்ச மாதிரி இருக்குமே நினைக்கிறது, அது சரியான கருத்து இல்ல. காரணம் என்ன, ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போதும் 2-3 தொப்பி சட்டமன்றத்தில் உட்கார்ந்து தான் இருக்குது. ஏற்கனவே பல கிரீடம் இருக்குதான் செய்யுது. என்ன நடந்துச்சு சமுதாயத்துக்கு? ஒண்ணும் நடக்கல. புதுசா ஒரு 3 தொப்பி போய் உட்கார்றதுனால ஏதாவது நடக்குமா? ஒண்ணும் நடக்க போறது. அந்த 3 பேருக்கு ஏதாவது நடக்குமே தவிர இந்த சமுதாயத்துக்கு நடக்காது. சொல்ல போனா சமுதாயத்துக்கு இன்னும் பல அநீதிகள் இழைக்கப்படும். 100கணக்கான வழக்கு ஏகத்துவ கொள்கையாளர்கள் மீது ஒண்ணும் சட்டமன்ற உறுப்பினரே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யுது, ஏகத்துவவாதிகளுக்கு ஏகப்பட்ட வழக்குகள், சத்தியத்தை சொல்வதற்கு ஏகப்பட்ட வழக்குகள், அவர்கள் இழைக்கக்கூடிய சுனாமி சுருட்டல்கள், பித்ராவுடைய பித்தராட்டங்கள், இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடியவர்களுக்கு ஏகப்பட்ட வழக்கு, கொலையாளி என்று சொல்லக்கூடிய நிரபராதிகளுக்கு கொலையாளி என்று சொல்லக்கூடிய அவதூறுகளும் பட்டங்களும் இவற்றையெல்லாம் சுமத்தக்கூடிய நிலை. சாதாரணமாக மார்க்கத்துக்கு மிகப்பெரிய தொடர்பில்லாமல் இருக்கக்கூடிய ஏதோ பள்ளிவாசலில் கிடைக்கக்கூடிய ஒரு லாபங்களுக்காக ஆதாயங்களுக்காக முத்தவழி பதவிகளில் ஒட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு கூட வேட்டு வைக்கப்படுகிறது. அந்த முத்தவழி ஆட்டாளர் போய் நினைச்சாங்க, அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்படுகிறது, அவர்களை உதைக்கப்படுகிறது, அவர்களை மிரட்டப்படுகிறது என்று சொன்னால் இது தீமை இல்லையா? இது தப்பு இல்லையா? ஒரு முஸ்லிமுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை இல்லையா? இப்படிப்பட்டவர்களுக்கு அதிகார பீடத்திலே அதிகாரத்திலே போய் அமர்த்தப்படுகிற போது சமுதாயத்துக்கு ஆபத்தா என்ன செய்யணும்? கையால் அவனால் தடுக்க முடியுமோ தடுத்தால் உனக்குள்ள ஈமான் இருக்கிறது என்று பொருள். ஒமன் ஜாகதவும் விலிசானிகி, கையால தடுக்கிறதுக்கு வலிமை இல்லையா? நாவால சொல்லி தடு, நாவால சொல்லி தடு, பிரச்சாரத்தின் மூலமா பரப்புரைகளின் மூலமாக சொல்லி தடு. அப்ப நீ தடுத்தேன்னு சொன்ன அது ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அந்த வேலையை நம்ம செய்யணும். முதல் வேலையை நமக்கு செய்ய முடியலாட்டியும், கையால வச்சு தடுக்க முடிய ஒரு சூழல் நமக்கு இல்லாட்டியும், நாவால் தடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற போது இப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்துடைய பெயரை சொல்லிக் கொண்டு அதிகார பீடங்களிலே போய் அமர்ந்து கொண்டு சமுதாயத்தை சுரண்டக்கூடியவர்கள், அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கக்கூடியவர்கள், அநீதிக்கு உள்ளாக்கக்கூடியவர்கள், இவர்களை தடுக்க வேண்டும். அமரவிடக்கூடாது, அந்த பதவிக்கு அவர்கள் செல்லக்கூடாது. இது சமுதாயத்துக்கு மானத்துக்கு சம்பந்தம் கிடையாது. சமுதாயத்துக்கு மானம், சமுதாயத்தில் எத்தனை பேர் படிச்சான், சமுதாயத்தில் எத்தனை பேர் வேலை வாய்ப்புகள் உட்கார்ந்தா அப்படிங்கறதா மான மரியாதையை தவிர எத்தனை எம்எல்ஏ உங்களுக்கு அப்போ சமுதாயத்துக்கு சிறப்பு வந்துருமா? எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, என்ன பெரிய சமுதாயத்துக்கு சிறப்பு? சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, சமுதாயத்துக்கு அது சிறப்பு இல்ல. இந்த சமுதாயத்துடைய அடிமட்ட மக்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் என்று சொன்னால் அதுதான் சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாவால் தடுப்பது அதை நாம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இதா ரஅய்த உம்மத்தி தஹாபு அன் தகூன லில்-ஸாலிமி யா ஸாலிம், ஒரு அநீதி இழைக்கக்கூடியவனை பார்த்து, அக்கிரமம் இழைக்கக்கூடியவனை பார்த்து, என் சமுதாயம் அக்கிரமக்காரனே என்று சொல்லுவதற்கு அஞ்சக்கூடிய நிலையை நீ கண்டால், ஒருத்தன் அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், சமுதாயத்துக்கு துரோகம் பண்றான், சமுதாயத்தை சுரண்டான், சமுதாயத்து மக்களை வதைக்கிறான், அவனை பார்த்தார் அக்கிரமக்காரா என்று சொல்லக்கூடிய துணிவு உனக்கு இல்லாவிட்டால் பக்கத்து தூத்தியா மின்ஹும், அல்லாஹ்வுடைய உதவி விடைபெற்று சென்று விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. ஒரு அநியாயக்காரன் அநியாயம் செய்கிற போது அவனுக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறாத,
அவனுக்கு நீ பக்கபலமாக இருக்காத. அநீதி இழைக்கிறானா அவனை கண்டு அநியாயம் செய்பவனே, அநீதி இழைப்பவனே என்று நீ அவனை எதிர்த்து பேசுவதற்கு உனக்கு துணிவிட்டு இல்லாவிட்டால், அவன் அக்கிரமத்தை நீ சுட்டி காட்டாவிட்டால், தூத்தியாமின்கும் அல்லாஹ்வுடைய உதவி அவனிடத்திலிருந்து விடைபெற்று போய்விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஹாக்கிமுடைய 7036வது செய்தி. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அலமுல் ஜிஹாதி கலிமத்து ஆதிலின் இந்த சுல்தானின் ஜாயர், அநீதி இழைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளனுக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு நியாயத்தை எடுத்து சொல்லி, இது நியாயம், இதுவில்லை, நீ செய்வது அநியாயம், நியாயம் இதுதான் என்று சுட்டிக்காட்டக்கூடிய வார்த்தை, அதுதான் அது வலிமைமிக்க போராட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அநியாயம் செய்யறவன்ட்ட போய் நீ செய்யறது அநியாயம், நீ வரக்கூடாது, நீ வந்த அநியாயம் தான் பண்ணுவ, உன்னுடைய நீ அதிகாரத்தில் போய் அமர்ற காரணத்தினால் இந்த சமூகத்துக்கு அநீதிதான் இழைக்கப்படும், ஏற்கனவே நாங்கள் கண்டிருக்கிறோம், பட்டிருக்கிறோம், புரிந்திருக்கிறோம் என்று சொல்லி அநியாயக்காரன் தான் சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, அது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க, ஒரு சமுதாயம் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ஏதாவது குற்றம் இழைத்துட்டான்னு சொன்னா ரசூலை நேரடியா சொல்ல மாட்டாங்களே, எப்படி சொல்லுவாங்க? மாபாலு அக்வாம், சிலருக்கு என்ன நேர்ந்து விட்டது, சிலருக்கு என்ன நேர்ந்து விட்டது, இப்படி பேசுகிறார்களே, சிலருக்கு என்ன நேர்ந்து விட்டது, இப்படி செய்கிறார்களே என்று பூடகமாக, சூசகமாக, மறைமுகமாக, இலைமறைவு காய்மறையாகத்தானே அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுவார்கள். நேரடியாக முன்னிலையில் வைத்துக் கொண்டு வெளிப்படையாக அல்லாஹ்வின் தூதர் விமர்சிக்க மாட்டாரே என்று ஒரு வினாவை எழுப்பி விளக்கம் தேடுவார்கள். நாம் சொல்லுகிறோம், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் தூதர் அப்படி இருந்ததில்லை, எல்லா நிலையும் அப்படி இருந்ததில்லை. நம் தோழர்களை பற்றி நன்காக புரிந்து வைத்திருந்த காரணத்தினால் சிலருக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ்வின் தூதருடைய வாயில் வந்து விட்டால் யார் தன்னை திருத்திக் கொள்வார்களோ அது போதும், அவர் திருத்திக்குவார். அப்படிங்கிற ஆட்களுக்கு ரசூலுல்லாஹ் மாபாலு அக்வாமின், சிலருக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அப்படி சொன்னா மட்டும் பத்தாது, திருத்தி நேரடியா சொல்லணுமா, சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ்ல பார்க்கிறோம், இப்னு லுத்பியா என்று சொல்லக்கூடிய ஒருவர் நபித்தோழர், அவர் ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக வேண்டிய அல்லாஹ்வின் தூதர் அனுப்பி வச்சாங்களா இல்லையா, வசூல் முடிச்சுட்டு வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டு வந்திருக்கிற பொருள்ல ஒரு பகுதி இந்த பக்கம் வச்சார், ஒரு பகுதி இந்த பக்கம் வச்சார். சொல்லி போட்டு இது சொன்னார், இது உங்கள் மாலுக்கும், இது உங்களுக்குரிய பொருள், இது உங்களுக்குள்ளது, இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட பொருள் என்று சொல்லி நினைச்சாரு. ஜக்காத்துடைய பொருளை தெரிஞ்சுட்டு விட்டு ஒரு பகுதியை தனியா ஒதுக்கி வச்சு போட்டு சொல்றார், இதெல்லாம் உங்களுக்கு, இதெல்லாம் எனக்குங்கிறார், இது அன்பளிப்பா மக்கள் கொடுத்தாங்க என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இது அவர் கண்டிக்கிறாங்க. எப்படி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கண்டிக்கிறாங்க, நீங்க கடுமையாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஹல் ஜலஸ்த ஃபி பைத்தி அபீக வ உம்மிக தீக ஹதியத்துக இன் குன்த சாதிகா. இப்னு லுத்பியா, நீ சொல்வது உண்மையாக இருந்தால் நீ உன் உம்மா வீட்டிலேயோ உன் வாப்பா வீட்டிலேயோ உட்கார்ந்துட்டு பேசாம இருந்திருந்தா நாட்டினுடைய பல பகுதிகளில் இருந்து வீட்டுக்கு கட்டுக்கட்டா இந்த பொருளை வந்து சேர்ந்திருக்குமா, இந்த பொருள் எல்லாம் வந்து சேர்ந்து வீட்டு உம்மா வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்குமா, வாப்பா வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்குமா? நீ அவர்களை தேடி போகக்கூடிய ஒரு பொறுப்புக்கு நான் நியமித்தேன், தேடி போனீர், அப்போது கொடுக்கப்படுகிற பொருள் அது உமக்குரிய பொருளாக ஆகாது, இந்த மக்களுக்குரிய பொது சொத்தாகத்தான், பொது நிதியாகத்தான் ஆகும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் டைரக்டாக கண்டிக்கிறாங்க. நேரடியாக தான் இப்னு லுத்பியாவை சுட்டி காட்டுறாங்க. எதுக்கு? மற்றவர்களுக்கு பாடம் சொல்ல. இது அதோட உடல பிரச்சனைய மக்களை கூட்டிட்டாங்க, மக்களை கூட்டி சஹாபாக்கள் கூடியிருக்க அந்த மண்டபத்தில் வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், சிலரை சில பணிகளுக்காக வேண்டி நான் அனுப்பி வைக்கிறேன், அவர்கள் போய்விட்டு வந்துவிட்டு இது எனக்குரியது உங்களுக்குரியது என்று பங்கு போடுறாரு. எப்படி அவர் தன்னுடைய அம்மா வீட்டில வாப்பா வீட்டில இருந்திருந்தா அவருக்கு அந்த பொருள் வந்திருக்குமா? நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் மோசடி செய்து விட்டால் மோசடி நல்லது என்று நினைக்கிறீர்கள், கொடிகட்டி பறக்கிறார் என்று சொல்லுவாங்க நம்ம தமிழ் வழக்கத்தில். என்ன காசுல மக்கள் போகிற பொருள் எல்லாம் திருட்டி அதையெல்லாம் மோசடி பண்ணி கொடிகட்டி பறக்கிறார் என்று மார்க்கத்திலேயே அது சரிதான். ஏன் லிக்குல்லி காதிரின் லிவாவுன் யௌமல் கியாமா யுர்ஃபவு இந்த கதரத்திஹி அலா கத்ரி கதரத்திஹி. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மோசடி ஊழல் பேர்வழிகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடி உண்டு மறுமை நாளிலே. எப்படி அவர் எந்த அளவுக்கு அது மோசடி செய்தாரோ அதனால அந்த அளவுக்கு அது உயர்த்தப்படுகிறது. 25% அதுக்கு தந்தாப்பட, 50% அதுக்கு தந்தாப்பட, 100% அதுக்கு தந்தாப்பட என்று சொல்லி ஒவ்வொரு மனிதருக்கு ஊழல் பேர்வழிகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஊழலுக்கு ஏற்ப பொருளாதார முறைகேடுகளுக்கு ஏற்ப
அந்த கொடி ஏற்றப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. இப்ப புரிஞ்சு போச்சாங்க. கொடி கட்டி பறக்கிறாரு என்ன தெரியுதா? இப்போ நம்ம சொல்றோமா இல்லையா? அவர் என்னமா கொடி கட்டி பறக்கிறாரு, கொடி கட்டி பறக்கிறா, இங்க பறக்கிறா இல்லையோ, கியாமத்துல கொடி கட்டி பறக்கத்தான் செய்வார். அவருடைய ஏமாற்றுதலுக்கும் முறைகேடுகளுக்கும் ஏற்ப, பொருளாதார மோசடிக்கு ஏற்ப கியாமத் நாளிலே, மறுமை நாளிலே உண்மையாக கொடியேற்றப்படுகிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த வார்த்தை சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி இப்னு உத்பியார் விஷயத்துல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மோசடி பண்ணி தப்பிச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறீங்களா? ஒட்டகத்தை திருடி இருந்தால், ஒட்டகத்தை லஞ்சமாக பெற்றிருந்தால், ஒட்டகத்தை தூக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது கதறிட்டு இருக்கிற நிலையில உன்னால சுமக்க முடியாம சுமந்துட்டு வரணும். மாட்டை திருடி இருந்தியா, மாட்டை ஏமாத்தி இருந்தியா, லஞ்சமாக பெற்றிருந்தாயா, மாட்டை தூக்கணும். நீ ஆட்டை திருடி இருக்கிறாயா, ஆட்டை மோசடி செய்திருக்கிறாயா, அந்த ஆட்டை சுமந்து கொண்டிருக்க வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எப்ப சொன்னாங்க? அத இந்த இப்னு உத்பியாவுடைய விஷயத்துக்கு பிறகுதான் சொல்லி காட்டுறாங்க. தோலுரிச்சி காட்டல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயக்காரர்கள் தோலுரிச்சி காட்டல, ஊழலை தோலுரிச்சி காட்டல, காட்டணும். ஏன்? இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கும். இந்த 3 பேருக்கு மேல நமக்கு அக்கறை இருக்கக்கூடாது. இது 30 பேருக்கு மேல அக்கறை இருக்கக்கூடாது. இந்த லட்ச மக்களுடைய நன்மை தான் நமக்கு முக்கியம். இந்த சமுதாயத்துடைய நன்மைதான் முக்கியம் என்று சொல்கிற போது, இவர்கள் இந்த பதவிக்கு போய் உட்கார்ந்தால், இந்த ஆட்சிக்கு போய் உட்கார்ந்தால், பதவியிலே போய் அமர்ந்தால் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயம் பாதிக்கப்படும் என்கிற அந்த உணர்வோடு, அக்கறையோடு சமுதாயத்துக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தீமையை சுட்டிக்காட்டுவது என்பதும் சமுதாய அக்கறை தான். தப்புனா தப்பு, இவன் ஊழல் பண்றவன், இவன் ரவுடிசம் பண்றவன், இவன் என்ன அந்த தாதா வேலை பண்றவன் என்று சொல்லி நமக்கு யாரை பற்றி பேசுவதற்கு உரிமை இருக்கிறதோ அவர்களை பற்றி பேசலாம். புரிஞ்சுங்களா? யாரை பற்றி சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களை சுட்டிக்காட்ட முடியும். அந்த அடிப்படையில் தான் நாம் என்ன செய்யணும்? தவறுகளை அது எந்த கோணத்தில் வந்தாலும், யார் செய்ய கண்டாலும் அவற்றை சுட்டிக்காட்டுவது நம்ம கடமை. ஒன்று கரத்தால், இன்னொன்று நாவால், இன்னொன்று மனதால் குமைந்து கூறி அதனுடைய வெளிப்பாந்த நம்முடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் ஈமான். எனக்குன்னா இவன் எப்படி போன என்ன, சமுதாயம் நல்லா இருக்கணும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தோட தீயவர்களுக்கு இடமளிப்பது, தீயவர்களுக்கு ஆதரவளிப்பது என்ன ஆகும்? அது என்ன செய்யும்? நம்மிடத்தில் கடுகளவு ஈமான் இல்லை என்பதை காட்டிவிடும். கடுகளவு, அதுக்கு பிறகு இந்த 3 நிலைக்கு பிறகு உங்களுடைய உள்ளத்திலே கடுகளவும் ஈமான் கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிற காரணத்தினால் தீயவர்களை இனங்காட்டாமல் இருப்பது, அநியாயக்காரர்களை அடையாளம் காட்டாமல் இருப்பது நம்முடைய ஈமானுடைய குறைபாடு, ஈமானுடைய பலவீனம் என்பதை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் தீமைக்கு துணை போகாமல் தீமைகளை கரங்கொண்டு தடுப்பவர்களாக, தீயவர்களை நாவால் சொல்லி திருத்தக்கூடியவர்களாக, அல்லது 3வது கட்ட நிலைக்கு போகாமல் அந்த அளவுக்கு வராமல் நம்மளை காப்பாற்றணும். அதுவும் நாவாலையும் சொல்ல முடியலையா, அப்படியே சரண்டர் ஆயிடக்கூடாது, அப்படியே போய் அவங்களோட செட்டில் ஆயிடக்கூடாது, துணை போயிடக்கூடாது. மனசால ஒதுங்கிடும், நம்ம மனசால வெறுக்கக்கூடியவராக, மனசால கூடக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும் என்கிற அந்த வாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் ஹதீஸ்களில் படித்திருக்கிறீர்கள். அவர்கள் மன்னிக்கும் சுபாவமுடையவர்கள் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். தன் மீது ஒட்டகத்துடைய மலக்குடலை தூக்கி போட்ட போது மன்னித்தார்கள். அவங்க என்ன பெருசா போராட்டம் எல்லாம் நடத்தல, அல்லாஹ்விட்ட அந்த பொறுப்பு கொடுத்து போட்டு விசாரணை ஒதுக்கிட்டாங்க. அல்லாஹ் நீ கவனிச்சுக்கோன்னு சொல்லி விட்டாங்க. ஒரு சாதாரண நாட்ட குடலை தூக்க முடியாத ஒட்டகத்துடைய கருப்பை ஜவ்வு அதை தூக்கி மேல போட்டாங்க. கழுத்துல நாற்றம், சுமக்க முடியாத நிலை, அவமானம், ரசூலுல்லாஹ் தகிச்சுக்கிட்டாங்க. ஆனால் சமுதாயம் புழங்கக்கூடிய பள்ளிவாசலில் ஒருவர் எச்சில் உமிழ்ந்து வைத்திருந்த போது, எச்சில் உமிழ்ந்து அசிங்கப்படுத்தி வைத்திருந்த போது அல்லாஹ்வின் தூதர் கண்கள் சிவக்க கடுமையாக அன்றைக்கு கோபப்பட்டார்கள். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. தன்னுடைய கரத்தால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தண்டனை கொடுத்தாங்க. தான் கரத்தால குச்சி எடுத்துட்டு போய் சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருந்திருக்கும் சஹாபாக்களுக்கு? அப்ப பெரிய அளவில் நினைச்சு அதை விஷயமா எடுத்து இஷ்யூ பண்ணாங்க. ஏன் அத்தனை பேரும் புலங்கிற விஷயத்துல எச்சி துப்பி வச்சிருந்தா, சளி உமிழ்ந்து வச்சா இது நியாயமா? இது எவ்வளவு பெரிய அநியாயம் சொன்னாங்க. தன் மீது குடலை தூக்கி போட்ட போது இவ்வளவு கோபப்படல, நாட்ட குடலை தூக்கி போட்ட போது கோபப்படல. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையை பாருங்களேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகுவாங்க. உபரியான கூடுதலான தொழுகைகளை, நவாஃபிலான தொழுகைகளை தொழுகிற போது எப்படி தொழுவாங்க?
கால்கள் வீங்க தொழுவார்கள் என்று. கால் வீங்கிற அளவுக்கு நின்று தொழுது இருக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்ட போது விளக்கம் சொன்னாங்க. அல்லாஹ் முன்பின் பாவத்தை மன்னிச்சதுக்கு நன்றி உள்ள அடையானாக நான் இருக்க வேண்டாமான்னு கேட்டாங்கன்னா படிச்சிருக்கிறீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தோழர் சொல்றாரு, இந்த மாதிரி இன்னும் இமாம் எங்களுக்கு தொழு வைக்கும் போது ரொம்ப நேரம் சுபூல தொழு வச்சுட்டு இருக்கிறேன், நிக்க முடியாம போயிடுறேன், லேட்டா போய் நான் தொழுகிறேன் அப்படின்னு சொன்ன போது அல்லாஹ்வின் தூதர் மக்கள் அன்னைக்கு கூட்டி வச்சுக்கிட்டு கோபப்பட்டாங்க. அன்றைக்கு அவர்கள் அந்த உரையில் கோபப்பட்டது போல வேறு எப்போதும் நான் கோபப்பட்டு பார்த்தது கிடையாது. அந்த அளவிற்கு கோபப்பட்டாங்க. இன்னும் மின்கும் முனஃபிரீன், உங்களில் மக்களுக்கு வெறுப்பேற்றக்கூடியவர்கள் உங்களிடையே இருக்கிறார்கள். மக்களை வெறுப்பேற்றி ஓட வைக்கிறீங்களா மார்க்கத்திலிருந்து அப்படிங்கிற மாதிரி கடுமையாக ஏசினார்கள், பேசினார்கள். ஏன்? இது சமுதாயத்துக்கு ஏற்படுற பாதிப்பு. தான் நின்று தொழுது தன்னுடைய கால் வீங்கிறது தனக்கு ஏற்படுற பாதிப்பு, அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சமுதாயத்துக்கு ஏற்படுற பாதிப்பு, ஒரு மனிதர் தொழாம போயிட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி ஓடி போறாரு, லேட்டா வந்து தொழுகிறாருங்கிறக்காண்டி கடுமையாக கோவப்பட்டது அல்லாஹ்வின் தூதருடைய மரபு. இப்படி இருந்திருக்கிறாங்க. அதனால தனக்கு ஏற்பட்டதை மன்னிச்சாங்க, அவங்களுக்கு ஏற்பட்டதை மன்னிச்சாங்க. ஆனா சமுதாயத்துக்கு ஏற்படுற பிரச்சனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கல, அதை கடுமையாகத்தான் செஞ்சாங்க. நபி அவர்கள் சாடி பேசி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் மனதில் கொண்டு, நமக்கு எனக்கு உனக்கு எனக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கலா, மன்னிச்சுட்டு போ, என் காசை நீ ஏமாத்திட்டா மன்னிச்சுட்டு போ. ஒட்டுமொத்த சமுதாய காசு ஏமாற்றப்படும் போது, சமுதாயத்துடைய அதிகாரத்தை பிடுங்கும் போது, அவர்களை ஆட்டு வைக்கிற போது, அடக்குமுறைக்கு உள்ளாக்குகிற போது, அது அல்லாஹ்வின் தூதர் பார்த்துக் கொண்டு மௌனம் சாதிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள், கடுமையாக கண்டிப்பவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொண்டு, தனக்குத்தான் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகளை மன்னிச்சலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா சமுதாயத்துக்கு ஏற்படுற பாதிப்பை நாம மன்னிக்கிறதுக்கு சமுதாயத்துடைய பிரதிநிதியா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்குது. அநியாயக்காரர்களை பதவியில் அமர விடக்கூடாது என்கிற அந்த கொள்கையை மனதில் வைத்துக் கொண்டு நாம் செயல்படுவோம். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 656908. அல்லாஹ்